ஷூ சதோரி அன்பர்களுக்கு வணக்கம். இதில் நம்ம 2வது கிளாஸ் 3வது ஆடியோ செஷன் குரு பற்றி பேச போகிறோம். இதில் குரு பற்றி பேசணும்னா எத்தனை கிளாஸ்னாலும் எவ்வளோ நேரம்னாலும் எவ்வளோ நாள்னாலும் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நேரம் கருதி நம்ம ஷார்ட்டாக பார்க்குறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா அப்படிங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் அவ்வளவுத்துக்கும் உள்ள ஒரே ஒரு இதை சொல்லணும்னா குரு. மாதா பிதா குரு தெய்வம். இறைவனே பார்த்தோம்னா குருவுக்கு அடுத்துதான் வர்றார். திருக்குறள்ல இருந்து பார்த்தீங்கன்னா தொட்டனை தோறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு. கத்துண்டா மட்டும்தான். இப்போ மற்ற ஜீவராசிகள்லாம் பார்த்தோம்னா அதாவது பிறக்கும் போதே அதுக்கு ஜீவிதம் பண்றதுக்கான அறிவு இயற்கையே கொடுத்துரும். இந்த பிரபஞ்சம் முதல்ல கொடுத்துரும். ஒரு பசுமாடு இருக்கு, கண்ணுக்குட்டி போடுறது, அது தெரியாம ஏதாவது ஒரு விஷப்பொருள போயெல்லாம் அது தீண்டாது. அதுக்கு தெரியும். அது பிறக்கும் போதே அதோட அறிவுக்கு இது எது சாப்பிடலாம், இது எது சாப்பிடக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும், எல்லாமே தெரியும். ஆனா அதே ஒரு குழந்தைய நீங்க வாட்டு ஃப்ரீயா விட்டுருங்க, அது அப்படி வளர முடியுமா? முடியாது. நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தால் மட்டுமே தான் நமக்குள்ள ஞானம் ஆரம்பத்தில் இது பண்ணும். அதையும் மீறி சில குருமார்கள் பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறக்கிறது உண்டு. அது விதி விலக்கு அப்படின்னு. சரியா? குருவை பத்தி வைணவம் என்ன சொல்றதுன்னா, குருட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா பூனை மாதிரி இருக்கணுமா. பூனையை பார்த்தோம்னா பூனையோட பல்லு ரொம்ப ஷார்ப்பு. அது விரல்ல கடிச்சதுன்னா நகத்துல கூட ஓட்ட விழுந்துடும். அவ்வளவு ஷார்ப்பான பல்லு. அது குட்டி போட்டுருக்குன்னா அந்த குட்டி எல்லாம் பார்த்தோம்னா வாயை வச்சு கடிச்சுதான் ஒவ்வொரு பக்கமா தூக்கிட்டு போகும். சிங்கம் புலி எல்லாம் கூட அதே மாதிரிதான். அதெல்லாம் பூனையோட இனம் தான். ஆனா அந்த குட்டிக்கு எந்த சேதமும் இருக்காது, எந்த சேதாரமும் இருக்காது, எந்த வலியும் இருக்காது. அது வாட்டு அப்படியே இருந்துக்கும். அத மாதிரி குருவுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பூனைக்குட்டி மாதிரி இருக்கணும். அது தான் குட்டியை எங்கெங்க தூக்கிட்டு போறதோ, நீ எதுக்கு என்ன இங்கேருந்து இங்க கூட்டின்னு போற, நீ எதுக்கு செய்யற, எதுவுமே கேட்காது. குருட்ட இருக்கிற பக்தியானது அப்படி இருக்கணுமா. குருவாக எப்போ அவருக்கு தெரியும் எந்த நேரம் எதை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும், எவ்வளவு சொல்லிக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை எல்லாமே குருவோட. குருவை பத்தி பார்த்தோம்னா முக்கியமான ஒரு இதுல குருநாதர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். இதுல குருவுக்கு ஏன் இறைவனுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, விதியை மாற்ற முடியுமா, செய்ய முடியுமான்லாம் இப்ப நிறைய பேசுறோம், நிறைய ஆர்கியூ பண்றோம். அதுக்கு இந்த கதை ஒரு அருமையான உதாரணம். ஒரு ஊர்ல ஒருத்தர் பசுமாடுகள் வச்சிருந்தார். பசுமாடுதான் வச்சிருந்தார், மாடுகள் ஒரே ஒரு மாடு வச்சிருந்தார். அந்த மாட்டுல இருந்து பாலை வியாபாரம் பண்ணி அதை வச்சுதான் அவரோட ஜீவிதமே, அதை மட்டும் வச்சுதான் ஓடின்னு இருக்கு. கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் தான். அவரும் அவரோட வழிபாடுலாம் எவ்வளவோ பண்றாரு, செய்யறார். ஆனாலும் அவரோட மனதுக்குள்ள ஒரு ஆதங்கம் என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்ற மாதிரி என்னோட குருநாதரோட முதல் இதே எவர்திங் இஸ் அண்ட் பாசிபிள் ஃபார் எ வில்லிங் ஹார்ட் அப்படின்பார். துடிப்பான இதயத்திற்கு எல்லாமே சாத்தியம். அவரோட அந்த பால்காரரோட மனது ஒரு துடிப்பான இதயமா இருந்தது. எனக்கு ஒரு குருநாதர் வேணும் அப்படிங்கிறதுல அவர் தீவிரமா இருந்தார். ஒரு நாள் அவர் இருக்கிற ஊர் பக்கத்துல உள்ள மலைக்கு ஒரு ஞானி ஒருத்தர் வரார். எல்லாரும் அவரை போய் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு என்னெல்லாமோ கேட்டுக்கிறார். அப்புறம் அவரால் முடிஞ்சதை ஆசை பண்ணி அனுப்புறார். இந்த பால்காரருக்கு அவரே நம்ம குருநாதரா ஏற்றுக்கணும்னு ஒரு ஆசை. நேராக அவர்கிட்ட போறார். சுவாமி, எனக்கு பெருசா எதுவும்லாம் ஒன்றும் தெரியாது, பாலை கறந்து வியாபாரம் பண்ணி பிழைக்கிறேன். நான் உங்க சிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என் ஜீவனம் என்னமோ கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் தான், நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ சரி அப்படின்னு. இப்போ குரு பார்க்குறார், இவனுக்கு என்ன கர்மா என்ன ஏதுங்கிறது எல்லாமே குருவுக்கு மட்டும்தான். குருவுக்கு கட்டுப்பட்டது தான் அவ்வளவுமே. இவனுக்கு இந்த பசுமாலத்தை வச்சுதான் ஜீவனம்னு இருக்கு. உடனே சொல்றார், சரி நான் சொல்றத கேளு, நீ வீட்டுக்கு போன உடனே அந்த பசுமாடை வித்துரு அப்படின்றார். அவன் ஷாக் ஆயிடுறான், என்னடா நான் வாழ்றதே அந்த ஒரு பசுமாடை வச்சு தானே அதை வித்துட்டா அப்படின்னு. இருந்தாலும் அப்போதான் அவன் சொல்லியிருக்கான், நான் உங்களை குருவா ஏற்றுக்கணும், இந்த சிஷியனா ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான்.
அதனால குரு சொல்றதை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போறான். போன உடனே அந்த மாடை விற்கிறோம். மறுநாள் காலையில பார்த்தோம்னா வித்த மாடுக்கு பதிலாக இன்னொரு மாடு அவனோட தொழுவத்தில் வந்து நிற்கிறது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம் ஒன்றும் புரியலையே, எப்படி இன்னொரு மாடு வந்தது அப்படின்னு. மறுபடியும் நேர போறான். அந்த குருகிட்ட போயிட்டு, சுவாமி அந்த மாடை வித்துட்டேன், ஆனா நைட்டுக்குள்ள பார்த்தேன்னா மறுபடியும் இன்னொரு மாடு என்னோட தொழுவத்தில் நிற்கிறது அப்படின்றான். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்றான். சரி அந்த மாடையும் வித்துரு அப்படின்றான். உடனே அவன் அந்த மாடையும் சரி அவர் குரு சொல்லிட்டார் இல்லையான்னு சொல்லிட்டு வித்துறான். அப்படி கொஞ்சம் தொடர்ந்து போறது பிரம்மனுக்கே கவலை வந்துடுறது. நடக்குது நம்ம எத்தனை தரம் தான் இது பண்ண முடியாதுன்னு அவன் விதியை மாற்ற முடியாது. ஒரு பசுமாடு கொடுக்கணும், பசுமாடு வச்சு ஜீவிக்கணுங்கிறது அவனோட விதி. அப்படின்னா அதை வித்துட்டே இருந்தா என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட விலை பார்த்தேன்னா அவர் குருட்டே வந்து கேட்கிறாரு, இப்படி எல்லாருக்கும் தலையெழுத்த எனக்கு முன்னாடி நீங்க இது பண்ணிட்டேன்னா நான் எப்படி பண்றது அப்படின்னு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரு நினைச்சாச்சுன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியும், எதுவுமே மாற்ற முடியும். விதியை மாற்ற முடியாதுன்னா ஒண்ணுமே கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தேன்னா, ஒருத்தனோட விதி ஒரு 5000 ரூபாய் சுமந்துட்டு போகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம சில்லறையா மாத்தி தூக்க முடியாம தூக்கிட்டு போவோம். ஆனா அந்த 5000 ரூபாய் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது விதியா இருந்ததுன்னா, அதே மொத்தமா ரூபா நோட்டா மாத்தி கொடுக்குற வித்தை குருட்ட உண்டு. நீங்க தூக்கிட்டு போறதாவே தெரியாத மாதிரி, உங்களோட வாழ்க்கையில கஷ்டமே தெரியாத மாதிரி. எப்பவுமே குரு அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா நம்ம மூழ்கி இருக்கணும் அப்படின்பார் குரு. ஆன்மீகம் அப்படிங்கிறதுல குருட்ட எப்படின்னா, ஒரு கிணத்துல தண்ணி இறைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வாளியோட இடம் 5 கிலோ, தண்ணி ஒரு 5 கிலோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம இறைக்கும் போது பார்த்தோம்னா மொத்தத்துல 10 கிலோ எடை. தண்ணிக்குள்ள இருக்கும் போதும் அதே 10 கிலோ எடையத்தான் நம்ம எடுப்போம். அதே தண்ணிக்கு மேல வந்து எடுத்துன்னா அந்த 10 கிலோ உங்களுக்கு தெரியும். தண்ணிக்கு உள்ள இருக்கும்போது அதனோட எடை தெரியாது. அதே மாதிரி நீங்க குருட்ட சரணாகதியாய் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய வலி, வேதனை, துன்பம் தெரியாது. இதை இன்னும் சிறப்பா இன்னொரு கூட சொல்லலாம். இன்னொரு உதாரணம், ஒரு சிஷ்யன் வந்து குருகிட்ட கேட்கிறான், குருவே நீங்களும் நானும் ஒரே பாதையில தான் பயணிக்கிறோம்னு அடிக்கடி சொல்றோம், அதை பார்க்க முடியுமா அப்படின்றான். 2 ஜோடி கால் தடங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. மத்தியானம் இந்த பாதை வழியெல்லாம் தான் வந்தோம். கொஞ்சம் தூரம் இது பண்ணும்போது பார்த்தேன்னா ஒரு ஜோடி கால் தடம் தான் இருக்கு. இப்போ குருகிட்ட கேட்குறான், குருவே நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த இடத்துல நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டேடா அப்படின்னு. இல்லடா, இது என்னோட கால் தடம் மட்டும், இந்த இடத்துல நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்றார் குரு. அதுதான் குருவோட இது. குருவை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான உதாரணத்துல ராமானுஜர் உட்பட நிறைய பேர் இருக்கா. இதுக்கு முன்னக்கூட்டி உள்ளதுல நமக்கு எவ்வளவோ குருநாதர்கள் வழிகாட்டி இருக்கா. இப்போ இருக்கிற இதுலையும் நம்ம ஒரு குருநாதரை பிடிச்சுண்டு, குருநாதர் பாதத்தை பிடிச்சுண்டு, அவர் சொல்றதை மட்டுமே வேத வாக்கா எடுத்துட்டு, குருவை மட்டுமே எண்ணிண்டு, அந்த எண்ணங்கள்ல எந்த ஒரு சின்ன அடிக்கடி முதல் இதுலயே சொன்ன மாதிரி 100% நம்பிக்கையோட, அதுல 1% கூட குறைவில்லாம குருவை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்மளோட ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்றதுதான், நம்ம குருவோட உத்தரவே ஒரு குருவை உருவாக்குறது தான். எத்தனை ஆயிரம் சிஷியர்கள் வந்தாலும் குருவோட ஆனப்படி ஒரு குருவை உருவாக்குறது மட்டுமே நம்மளோட இது. அந்த நோக்கத்திலையும், அந்த எண்ணத்திலையும், அந்த இலக்கிலையும், அந்த நம்பிக்கையிலையும் நம்ம தீவிரமாகவும் அதே சிந்தனையோடும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.